வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி Pharmacoveda சார்பில் MRB Pharmacist சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா MRB கொடுத்துருக்க சிலபஸில் அப்படியே வரிசையாக டாபிக்ஸை கவர் பண்ணி தனித்தனியாக இதுக்குன்னே சப்ஜெக்ட் வைஸாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த சப்ஜெக்ட் பார்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்டை எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து அந்த நோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸில் 9th பார்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ இந்த பார்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசூட்டிக்ஸ் சிலபஸ் மொத்தமாக கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபார்மசூட்டிக்ஸுக்குன்னு தனியாகவே பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ MRB சிலபஸில் ஃபார்மசூட்டிக்ஸ் கவர் பண்ண நினைக்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி 9 வீடியோஸ் டோட்டலாக வரும். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சிலபஸையே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி Pharmacoveda சார்பில் மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே இருக்குது. இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட ஜூனியர்ஸ், ஓகேவா, காலேஜஸில் உங்களுக்கு நிறையவே ஜூனியர்ஸ் தெரியும், அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களுக்கு இப்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் அப்படியே டிப்ளமோ ஃபார்மசி சிலபஸ் தான். ஓகேவா? இந்த சிலபஸை நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கும் இன்னும் அடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கள் சஜஷன், எங்களோட வீடியோஸை இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுனா ஃபார்மசூட்டிக்ஸ். இதில் 9th பார்ட்டில் லாஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், லேஅவுட், செக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். அதுக்கப்புறமா கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு கான்செப்ட் ஆஃப் கேலிப்ரேஷன் அண்ட் வேலிடேஷன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ், அதோட இன்ட்ரொடக்ஷன், கிளாசிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஓகேவா? இதே பேட்டர்னில் தான் இந்த வீடியோ மொத்தமாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான டாபிக்ஸ் தான். படித்தவங்களுக்கு, ஓகேவா, காலேஜில் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேவா? இதிலேருந்து பெருசாக நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு விதமான வேலைகளும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சொல்கிறத கரெக்டாக லிசன் பண்ணி இப்படி தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணாலே போதும். வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகேவா? ரொம்பவே ஜென்ரலான டாபிக் தான் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்னா என்னது நமக்கு தெரியும். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தான் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். அங்கே என்ன நடக்குது? ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் என்ன சொல்கிறோம்? மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அங்கே எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? நமக்கு தேவையான ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை ஹியூமன் யூஸ்க்கு சேஃபும் எஃபெக்டிவாக, இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, ஓகேவா, அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி நமக்கு சேஃப்டியும் எஃபெக்டிவும் இருக்கிற மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் தான் என்னது? இந்த ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ். ஓகேவா? இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே என்னென்னா ஒரு க்ளீன் ரூம் என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் நமக்கு தெரியும் நிறைய ஏரியாஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஏரியாஸ், பேக்கேஜிங் ஏரியாஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் ஏரியாஸ், அது மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஐவியெல்லாம் போயிருப்பீங்க. ஓகேவா? காலேஜஸ்லேருந்து. அப்போ நீங்கள் பார்த்ததை அப்படியே லைட்டாக ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எதை பேஸ் பண்ணி இவங்க உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். ஓகேவா? குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பிளான்ட், ஓகேவா, ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இந்த பிளான்ட்டில் ஃபில்ஃபில்லாக இருந்தால் மட்டும்தான் அதை ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக ஒரு ஹியூமன் யூஸ்க்கு சேஃப்டியும் எஃபெக்டிவாகவும் ட்ரக் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரியே க்ளீன் ரூம் என்விரான்மெண்ட் எதுக்காக இருக்கும்? நமக்கு எந்த ஒரு கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லீனியர் ஃபேஷனில் தான் மூவ் ஆகும்.
ஓகேவா, அது அடுத்தடுத்து வரும், அப்போ நீங்கள் பார்க்கலாம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஏரியா. ஓகேவா, ப்ரொடக்ஷன் ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன், சிந்தசிஸ், பியூரிஃபிகேஷன், ட்ரையிங். ஓகேவா, அந்தந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் செக்ஷன். இங்கே தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஏபிஐ. நம்ம ஆல்ரெடி தெரியும், இப்போ ட்ரக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏபிஐ இருக்கும். இப்போது பேராசெட்டமால்னால் அது பேராசெட்டமால் ஏபிஐ, டைக்ளோஃபெனாக், இந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்குல்ல ஜென்ரிக் நேமோட, இதுதான் என்னது அந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட். ஓகேவா, அதுதான் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு தெரப்பட்டிக் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அதை ஃபார்முலேட் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா தான் என்னது ஃபார்முலேஷன் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங், பேக்கேஜிங், இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷன். ஓகேவா, இப்போ இதெல்லாமே ஃபார்முலேட் பண்ணி ப்ராடக்டாக எடுத்தாச்சு. அடுத்து இதோட குவாலிட்டியை பார்க்கணும். ஓகேவா, அது கரெக்டான ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கு இருக்கா. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் அனலைசிஸ், மைக்ரோபயாலஜி, ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா, ஏன்னா சீக்கிரம் அது எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, லைட்டு, மாய்ஸ்சர் எதுக்குமே எக்ஸ்போர்ட்ஸ் ஆச்சுன்னா எந்த அளவு டிகிரேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே ஸ்டடி பண்ணுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ஏரியா. ஓகேவா, அந்த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே தனியாக பேக் பண்ணுவாங்க அதுக்கேற்ற பேக்கேஜிங்கில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செக்ஷன். ஓகேவா, ஸ்டோரேஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ரா மெட்டீரியல்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த க்ரூடாக வரக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட்ஸ், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே தனித்தனி ஏரியாவில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். ஓகேவா, எந்த ஒரு கண்டாமினேட் ஆகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதான் என்னது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ முதலே சொன்னேன், இது ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். அடுத்து லே அவுட்டு. ஓகேவா, எந்த மாதிரி அங்கே அமைப்பு இருக்கும் அப்படின்னு. ஓகேவா, ஸோ ஒரு லே அவுட் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த மெட்டீரியல்ஸ், ஓகேவா, திங்ஸ் இருக்கும், மக்கள், ஓகேவா, உள்ளே ஒர்க் பண்ணுற அந்த பீப்புள் இருப்போம், அதுமாரி உள்ள மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆகாத மாதிரி இருக்கணும். ஓகேவா, அந்த லே அவுட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லீனியர் ஃபேஷனில் இருக்கணும். ரா மெட்டீரியல் ஆரம்பித்து இறக்குறதுலேருந்து லாஸ்ட் ஸ்டோரேஜ் வரைக்கும் ஒரே வரிசையாக ஒரு எந்த ஒரு கண்டாமினேஷன் ஆகாத மாதிரி ஒரு பேட்டர்னாக இருக்கணும். அதுமாரி இன்னும் ரொம்ப முக்கியமாக குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸில் இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த பிளானில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த லே அவுட் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளானில் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏன்னா லாரி இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து இறங்கும். ஓகேவா, மேனுஃபேக்சரிங்கு தேவையானது அதை ஸ்டோர் பண்ணுற ஏரியா தான் என்னது ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ். அதுக்கு அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஏரியா. இங்கே தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்தக்கூடிய அந்த ப்ராடக்ட் இல்லை ரா மெட்டீரியலை ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டாக மாற்றக்கூடிய ஏரியா தான் என்னது இந்த ப்ரொடக்ஷன் ஏரியா இல்லைனா மேனுஃபேக்சரிங் ஏரியா. இங்கே தான் என்னென்ன ப்ராசஸஸ் நடக்கும், ஃபெர்மெண்டேஷன், சிந்தசிஸ், பியூரிஃபிகேஷன், ட்ரையிங். ஓகேவா, இதெல்லாம். அதுக்கு அடுத்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் ஏரியா. ஃபார்முலேஷன் ஏரியானா ஏபிஐ. ஓகேவா, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸை ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றுறது. அதுக்கு தேவையானது கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங், பேக்கேஜிங் எல்லாம் இந்த ஏரியாவில் நடக்கும். அதுக்கு அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஏரியா. இங்கே அதுக்கு தேவையான அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. கெமிக்கல் அனலைசிஸ், மைக்ரோபயாலஜி, ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி. அடுத்து பேக்கேஜிங் ஏரியா, டேப்லெட், கேப்சூல், இன்ஜெக்ஷன் எந்த ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கான பேக்கேஜஸில் அதை பேக் பண்ணுவாங்க. அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு தேவையான திங்ஸ், வாட்டர், ஏர், எலக்ட்ரிசிட்டி, ஓகேவா, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏரியா தான் என்னது யூட்டிலிட்டி ஏரியா. ஓகேவா, அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு ஒரு சப்போர்ட். ஓகேவா, மெயின்டெனன்ஸ், க்ளீனிங், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னது சப்போர்ட் ஏரியாஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பிளானில் என்ன இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா. ஓகேவா, அங்கே தான் என்ன இருக்கும், மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க ஆஃபீஸர்ஸ், கான்ஃபரன்ஸ் ரூம், பிரேக் ரூம். ஓகேவா, ஸோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏரியாஸ், இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாஸில். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் தனியாக, இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசஸ், கோல்ட் ரூம்ஸ். ஓகேவா, அங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற டெம்பரேச்சரில் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு 9 ஏரியாஸ் இருக்கும்.
இதான் இந்த லேயருக்குள்ளே வரக்கூடியது. ஓகேவா, இதுலேருந்து எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஏரியாஸை கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும், என்ன இந்த ஏரியாவில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, வேறு பெருசாக டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி அப்படின்னாலுமே நம்ம வேறு டாபிக்ஸ்லேயே இன்னும் டீட்டெயிலாக சில வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகேவா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதுமானது. ஓகே, அடுத்து நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்டோட செக்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட்டடாக தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் செக்ஷன். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சேம் ஃபெர்மெண்டேஷன், சிந்தசிஸ், பியூரிஃபிகேஷன், ட்ரையிங் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் செக்ஷனில் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து ஃபார்முலேஷன் செக்ஷனில் என்ன ஆகும், இந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றுவாங்க. ஓகேவா, ஃபார்முலேட் பண்ணுவாங்க. கிரானுலேஷன், கம்ப்ரெஷன், கோட்டிங், பேக்கேஜிங் எல்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கு அடுத்த செக்ஷன் என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல். ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, கெமிக்கல் அனலைசிஸ், மைக்ரோபயாலஜி, ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கு அடுத்த ஏரியா பேக்கேஜிங் ஏரியா. கடைசியாக வரக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற பேக்கேஜிங்கில் பேக் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் செக்ஷன். ஓகேவா, தனித்தனியாக இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட்ஸ், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ்னு தனித்தனியாக இருக்கும். ஓகேவா, கிளியராக இதான் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஓகேவா, ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானில் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேவா, ரா மெட்டீரியல்ஸை அதுக்கான வெண்டர்ஸ்டேருந்து வாங்குவோம். ஓகேவா, ஒருத்தங்க இதுக்குன்னே ஒரு தனி டீலர் இருப்பாங்க, அவங்கள்ட்டேருந்து வாங்குவோம். வாங்கிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முன்னாடி முக்கியமாக என்ன பண்ணுவோம், அதோட குவாலிட்டியை ஃபஸ்ட்டே டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, அது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் வாங்கும்போதே வெண்டார்ட்டேருந்து வாங்குவோம். வாங்கி அதை ஒரு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டுக்குன்னு தனியாக ஒரு எஸ்ஓபி இருக்கும். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஓகேவா, அதுபடியே தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே தான் அந்த பேட்டர்ன் படியே தான் பண்ணுவாங்க. ஓகேவா, எதுக்காகனா அப்போ தான் அந்த ட்ரக் ப்ராடக்டோ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டோ ஒரு குவாலிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக. ஓகேவா, எந்த பேட்சை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலுமே அது ஒரே மாதிரியே இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். இங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஏற்ற கரெக்டான அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை இருக்கா. ஓகேவா, ஸோ இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எதை வச்சு பார்ப்பாங்க, இப்போ ஐபி படி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஃபார்மகோபியாவில் குவாலிட்டி கண்ட்ரோலில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியானா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை அது ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து பேக்கேஜிங், ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற ஏரியா. அடுத்து ஸ்டோரேஜ். ஓகேவா, ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அதோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இதுதான் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா, குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ கரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டோட குவாலிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன, ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் என்ஷூர் ப்ராடக்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா சர்வீசஸ். ஓகேவா, ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் இல்லை குவாலிட்டியாக. இப்போ ஒருத்தங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏதோ ஒன்று ரிப்பேர் பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அப்படி வரக்கூடியது என்ன தான் ஒரு சர்வீஸில் வரக்கூடியதான். ஓகேவா, அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, இதான் என்னது குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ எப்படி இதை பண்ணுவாங்க, அந்த மெட்டீரியல்ஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க்கெட் ஓகேவா வெளியே விற்கிறதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஆனது இந்த குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா, இது எதுக்காக பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு ரிலையபிளாக சேஃப்டியாக அது மாதிரியே ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலை பண்ணுறாங்க. ஓகேவா, கடைசி வரைக்கும் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லா க்ரைட்டீரியாவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னு செவரல் ஸ்டெப்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் நம்ம எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸையும் மீறாத மாதிரி இல்லை கரெக்டாக குவாலிட்டியாக இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன்.
ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியலை கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கணும். ஓகேவா? அப்போவே என்ன பண்ணணும், அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, நமக்கு ஏற்ற ஸ்டாண்டர்டாக அது கரெக்டாக மீட் பண்ணதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பர்சனல், ஓகேவா, ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது, ஓகேவா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சர்டன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து கரெக்டான ஸ்டாண்டர்ட்ஸாக அது மீட் பண்ணதாங்கிறத செக் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். லாஸ்ட்டாக மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும் முன்னாடி இந்த ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டெல்லாம் மீட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா டெஸ்டிங். ஓகேவா? இதோட சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸ், ரிலையபிலிட்டி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் என்னது குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஓகேவா? ஸோ மறுபடியும் இதே தான் ரிப்பீட் ஆகும். குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன? ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் நமக்கு தெரியும். இது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாண்டர்ட், அதுக்கு பெரிய ஒரு ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது இந்த குவாலிட்டி கண்ட்ரோல். இங்கே மானிட்டரிங், டெஸ்டிங் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் அந்த ப்ராடக்ட்ஸில் டீவியேஷனோ இல்லை டிஃபெக்ட்ஸோ இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் என்னது இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட முக்கியமான நோக்கமே. அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கீ கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க, எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது கரெக்டாக தேவையான அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணியிருக்காங்கிறத எல்லா ஸ்டேஜஸ்லையும், எல்லா ப்ரொடக்ஷன் தொடங்கத்தில் இருந்தே முடிவு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஓகேவா? டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் தனித்தனியாக குவாலிட்டி கண்ட்ரோல்னு டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ் எல்லாம் படிக்கும்போது. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஓகேவா? நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ரோச்சே ஃப்ரையபிலிட்டேட்டர்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அது உடையிறது எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் என்னது டெஸ்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகேவா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர், அது மாதிரியே கண்ட்ரோல். ஓகேவா? ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டேட்டாவை அனலைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏதாச்சும் வேரியேஷன் இருக்கா, ஏதாச்சும் டீவியேஷன் இருக்கா. ஓகேவா? ஏன்னா ஒரு ட்ரக்கு மேனுஃபேக்சர் பண்ணும்போது நிறைய பேட்சஸ்லாம் நிறைய டைமில் மாதக்கணக்கில் நிறையவே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா? கரெக்டாக அந்த ப்ராடக்ட் எல்லாமே தேவையற்ற அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணதா. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன டெவலப்மெண்ட், என்ன இம்ப்ளிமெண்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டி அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ கரெக்டாக கண்டினியூஸாக என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே அப்படியே கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கணும். ஓகேவா? அதோட குவாலிட்டிஸ். ஸோ எங்கெல்லாம் அந்த ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சேஞ்சஸ் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. அதான் என்னது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ இந்த லீன் மேனுஃபேக்சரிங்னா என்னென்னா எந்த ஒரு வேஸ்டேஜஸும் இல்லாமல், ஓகேவா, ட்ரக் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜஸ், ஓகேவா, நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும், வேஸ்டேஜஸை மினிமைஸ் பண்ணி எஃபிஷியன்சியை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் என்னது லீன் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், இன்வென்ட்ரி ரெடியூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரியே ப்ராடக்டோட டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இன்வென்ட்ரி இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, தேவைக்கு அதிகமாட்டு என்ன ஆகிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக தேவைக்கேற்ப மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகேவா? அதான் என்னது லீன் மேனுஃபேக்சரிங். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 சிக்மா. ஓகேவா? 6 சிக்மான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். இது என்ன பண்ணுன்னா ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸை யூஸ் பண்ணி, ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, டிஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுவாங்க. அது மாதிரியே அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்னது 6 சிக்மா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த
இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா? குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? இது என்ன என்ஷூர் பண்ணோன்னா அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ டிசைன் பண்ணியிருக்குது அந்த கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதான் என்னது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா? அந்த குவாலிட்டியை அஷ்யூர் பண்ணுறது. ஓகே, இந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதான் என்னது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா? அதுக்கு என்னென்ன தேவைப்படும்? எஸ்டாப்ளிஷிங் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கணும், கரெக்டான ப்ராசஸ் ப்ரொசீஜர் இருக்கணும், எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் இல்லாமல் தடுக்கணும். ஓகேவா? இதெல்லாமே தான் என்னது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஓகேவா? ஸோ குவாலிட்டி அஷ்யூரன்ஸோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையபிள், சேஃப், ஹை குவாலிட்டி. ஓகேவா? நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் என்னது குவாலிட்டி அஷ்யூரன்ஸோட மெயின் கோல். ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் டு குவாலிட்டி. ஓகேவா? ஸோ என்னென்னா எங்கெல்லாம் தப்புகள் நடக்கலாம், எங்கெல்லாம் டிஃபெக்ட் ஏற்படலாம் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேவா? முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த இடத்துல எங்கேயுமே டிஃபெக்ட் வராத மாதிரி பண்ணுறது தான் என்னது இந்த ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் டு குவாலிட்டி. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸில் என்னென்ன இருக்குது ப்ராசஸில் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்குன்னே என்ன பண்ணுவாங்க? கரெக்டான ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? டிசைன் டெவலப்மெண்ட். ஓகேவா? அந்த ப்ராசஸ்க்கு குவாலிட்டியாக ஒரு ஸ்டெப்ஸ்லேயும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி மேனுஃபேக்சராக பண்ணலாங்கிறது தான் என்னது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதில் ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸில் கரெக்டாக அந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டியாக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ், அந்த ரிக்வயர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதான் என்னது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்களோட அந்த மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே எவாலுவேட் பண்ணி மானிட்டர் பண்ணி கரெக்டான மெட்டீரியல்ஸ் தான் இல்லை அது கரெக்டான குவாலிட்டியில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது என்னது இந்த சப்ளையர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டிங். ஓகேவா? ஆடிட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோஅப். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்கா கரெக்டாக இது எல்லாத்தையுமே எடுத்து பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பண்ணுற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கலாம். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும்? அந்த சர்டன் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? ஆடிட்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? குவாலிட்டி கண்ட்ரோலோட கான்செப்ட்ஸும் முன்னாடி பார்த்துட்டோம், இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங் அந்த மாதிரியெல்லாம். இது அடுத்து பார்க்க போகிறது கான்செப்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்ன. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதுக்கேற்ற ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை மீட் பண்ணுறதா என்னது குவாலிட்டி அஷூரன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஒரு குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸும் கைட்லைன்ஸும் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டை அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக மேக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் கைட்லைன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இல்லை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது யார்? ஒரு இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் இல்லைனா ரெகுலேட்டரி பாடிஸ் இல்லை அந்த ஆர்கனைசேஷன். ஓகேவா? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? தனியாக இதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்காலே அமைச்சு ஒரு கைட்லைன்ஸே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இந்த குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டே வச்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் என்னென்னா பிளானிங். ஓகேவா? கரெக்டாக இந்த ப்ராடக்டை ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளானிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகேவா? கரெக்டாக அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டைம்லேயே எந்த ஒரு டிஃபெக்ட்ஸோ எந்த ஒரு எரர்ஸோ இல்லாத மாதிரி கரெக்டாக மானிட்டர் பண்ணி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான கரெக்ட் ஆக்ஷன்ஸை எடுக்கிறதா என்னது இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகேவா? அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா? இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் கீழே தான் என்ன பண்ணுவாங்க? வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃப்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃப்ஸுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொல்லி கொடுத்து புரிய வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு பர்டிகுலராக ட்ரைனிங் எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஒர்க்குக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ண முடியும்?
குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இந்த குவாலிட்டியை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி பர்டிகுலர் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்னது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். ஓகேவா? டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராசஸும் பண்ணும்போது கரெக்டாக எல்லா ப்ராசஸுமே டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? டாக்குமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுதா அப்படிங்கிறத. ஓகேவா? பிளான்ஸ், ப்ரொசீஜர், ரிசல்ட்ஸ் இதெல்லாமே பார்த்து மெயின்டைன் பண்ணுறது என்னது டாக்குமெண்டேஷன். அதுக்கு அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் அண்ட் ரிவ்யூவிங். ஓகேவா? ஆடிட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட், அது மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிட் இது எல்லாமே ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு உள்ளாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட் நடக்கும் மேனுஃபேக்சரிங் பிளானில். அது மாதிரி வெளியே இருந்துமே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸில் இருக்கிற ரெகுலேட்டரி பாடிஸ்லேருந்தும் வந்து என்ன பண்ணுவாங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஆடிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும், அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் என்னது குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்கிறது கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஓகேவா? CGMP. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அதை இப்போ எப்படி சொல்கிறோம்னா கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் தான் என்ன பண்ணும், ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெடிசினல் ப்ராடக்ட்ஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டான குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணி ஒரு ஹியூமனோட யூஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக மேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இல்லைனா ஒரு ரிக்யர்மெண்ட் இல்லை ஒரு கைட்லைன்ஸை கொடுக்கக்கூடியதான் என்னது இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுமே செயல்படும். ஓகேவா? ஸோ இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா இது என்ன பண்ணும், ஒரு ப்ரொடக்ஷன் அது மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் அது எல்லாமே எப்படி டிஃபைன் பண்ணி வேலிடேஷன் எப்படி பண்ணணும், ரிவ்யூ எப்படி பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், பர்சனல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட குவாலிட்டிஸ் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், அந்த ப்ரெமிசஸ் ஓகேவா, அந்த அமைப்புகள் எப்படி இருக்கணும், மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பயாலஜிக்கல்ஸ் அதுவும் பர்டிகுலராக இன்க்ளூடிங் வேக்சின்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செட்டப். ஓகேவா? தேவையான ஃபார்மசூட்டிக்கல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ரிக்யர்மெண்ட்ஸுமே இருக்கணும். ஓகேவா? எல்லா ரிக்யர்மெண்ட்ஸுமே எதில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸில். ஓகேவா? குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னால் என்னது, ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ். ஓகேவா? இந்த கைட்லைன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி இதில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா விஷயங்களையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா லீகல் காம்போனன்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு மெடிசினை இல்லைன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அது மாதிரியே கான்ட்ராக்ட். ஓகேவா? மேனுஃபேக்சர் டெஸ்டிங் இதெல்லாம் தேவையான கான்ட்ராக்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் லீகலான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன்னும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெரைல் ஃபார்மசூட்டிகல்ஸ். ஓகேவா? பேரண்ட்ரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பயாலஜிக்கல் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு தனியாகவே பார்த்தீங்கன்னா இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஓகேவா? அந்த கைட்லைன்ஸில் செப்பரேட்டாக இதுக்குன்னே தனி போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன் இல்லை ஒரு டாக்குமெண்ட் தான் என்னது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஸோ அடுத்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு கான்செப்ட் ஆஃப் கேலிப்ரேஷன் அண்ட் வேலிடேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேலிப்ரேஷன்னா நம்ம அனலைசிஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? காலேஜஸில் லேபில் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேட் பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கேலிப்ரேஷன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ வெயிங் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம வெயிட் பண்ண முடியாண்டியா அதை கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேலிப்ரேட் பண்ணுறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் ஆர் ஸ்டாண்டர்டைசிங் எ மெஷரிங் டிவைஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? கரெக்டாக நம்ம நிறையவே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஓகேவா? அது என்ன ஆயிரும், கரெக்டாக அந்த கேலிப்ரேஷன் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே வரும் நம்ம கேலிப்ரேட் பண்ணலைன்னா. அதை என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேவா? கரெக்டாக அதுக்கேற்ற அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி
சேஞ்ச் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அப்போ தான் எப்படி கிடைக்கும், நமக்கு தேவையான ரீடிங்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக ரிலேபிளாக கிடைக்கும். ஓகேவா, அந்த ப்ராசஸ் தான் என்னது கேலிப்ரேஷன். ஓகேவா, இதை வச்சுமே ஒன்வாட் கேட்பாங்க, கேலிப்ரேஷன்னா என்ன. ஸோ கேலிப்ரேஷன் என்ன, அட்ஜஸ்டிங் ஆர் ஸ்டாண்டர்டைசிங் எ மெஷரிங் டிவைஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்டாண்டர்டும் அது இருக்கிற அந்த மிஷினையும். ஓகேவா, ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக அந்த பொசிஷனில் கேலிப்ரேட் பண்ணி வைக்கணும். ஓகேவா, இந்த கேலிப்ரேஷனோட நோக்கம் என்ன, எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் எரர்ஸோ பயாஸஸோ ஓகேவா இந்த மாதிரி வராமல் அதை தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் தான் என்ன பண்ணுறோம், கேலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ தான் என்ன ஆகும், வருஷங்கள் போனாலுமே கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கரெக்டான வேல்யூவை கொடுக்கும். ஓகேவா, சம்மந்தம் இல்லாத வேல்யூ கொடுத்துச்சுன்னா அது யூஸ் இல்லை. ஓகேவா, நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லைன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டோ. ஓகேவா, இதான் என்னது கேலிப்ரேஷன். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். ஓகேவா, வேலிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ மாடல். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அந்த கேலிப்ரேஷன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷினை செட் பண்ணுறது. வேலிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங். ஓகேவா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணுறது என்னது வேலிடேஷன். ஓகேவா, ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை வேலிடேட் பண்ணி கரெக்டான ப்ரெடிக்ஷன் அல்காரிதம். ஓகேவா, ஏன்னா டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா, அந்த டிவைசஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது டேட்டா ஆல்ரெடி இருக்கிறது, அது மாதிரி இந்த டேட்டா இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க வச்சு கம்பேர் பண்ணி கரெக்டான ரியல் வேர்ல்டு அப்சர்வேஷனுக்கு செக் பண்ணுவாங்க. அதான் என்னது வேலிடேஷன். ஓகேவா, ஸோ வேலிடேஷனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேசி, ரிலேபிலிட்டி. ஓகேவா, அந்த மாடல் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுறது, வேலிடான ப்ரெடிக்ஷனை அது கொடுக்குங்கிறத செட் பண்ணுறது என்னது வேலிடேஷன். ஓகேவா, ஸோ கேலிப்ரேஷன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, வேலிடேஷன்னா என்ன, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறது என்னது வேலிடேஷன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கேலிப்ரேஷன் வேலிடேஷன் இதோட முக்கியமான ரோல் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போது சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷினை கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏர் வாட்டர் குவாலிட்டி. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏர் வாட்டர் குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து வேலிடேஷன் எப்படி பண்ணுவாங்க, கரெக்டாக இந்த மாதிரி ஏரோட அந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா, இந்த பொல்யூஷன் இருந்துச்சுன்னா இது ஹியூமன்ஸை இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, அதான் என்னது வேலிடேஷன். ஓகேவா, இப்போ புரியுதா, ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் பண்ணி அதோட வேல்யூவை பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுவாங்க அதை செக் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்குது, அந்த ஏரியாவில் இந்த மாதிரி பொல்யூஷன் இருக்குது, அப்போ அதை வேலிடேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, இது ஹியூமன் ஹெல்த்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இதான் என்னது வேலிடேஷன். இன்னும் மேனுஃபேக்சரிங் நம்மளோட யூனிட்டில் இப்போ எப்படி இருக்கும், இது மாதிரியே கேலிப்ரேட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணால் தான் எப்படி இருக்கும், நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இதுக்காக தான் இந்த கேலிப்ரேஷனும் வேலிடேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா, கிளியரா. ஸோ இதான் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லை மேனுஃபேக்சரிங் பிளானில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் டாபிக். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா, ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் இந்த சாப்டரே இருக்கும். ஓகேவா, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் திங்க் பண்ணாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ். ஓகேவா, நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ். ஸோ நாவல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ. ஓகேவா, நியூ டைப் ஆஃப் இனோவேஷன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, நாவல்னு சொல்லுவாங்க. ட்ரக் டெலிவரி சிஸ்டம், அப்போது ட்ரக்கை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் என்னது, ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஓகேவா, ட்ரக் எங்கே டெலிவர் பண்ணணும், ட்ரக்கு எந்த இடத்துல போய் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் ரீச் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது டெலிவரி சிஸ்டம். ஓகேவா, புரியுதா. இப்போ ட்ரக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போது லங் கேன்சர் இருக்குது. ஓகேவா, இப்போ ட்ரக் எடுக்கிறாங்க, அது போய் லங்கில் போய் ரீச் ஆகணும். ஓகேவா, அந்த டார்கெட்டான அந்த ரிசப்டாரை போய் ரீச் ஆகி அங்கே ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது என்னது ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஸோ நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ்னால் என்ன, ஒரு நியூ அப்ரோச். ஓகே, ஒரு இனோவேட்டிவ் டெவலப்மெண்ட்
ஃபார்முலேஷன், நியூ டெக்னாலஜி, நியூ மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்மசூட்டிக்கல் காம்பவுண்ட்ஸை பாடியில் தேவையான இடத்துல டெலிவர் பண்ணி அதோட ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன்ஸை சேஃப்டியாக, ஓகேவா, சேஃப்டியும் எஃபிகசியும் ரொம்ப முக்கியம் ட்ரக்கை பொறுத்த அளவில், ஓகேவா, அதை என்ஷூர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புதுசாக இனோவேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இல்லை ஃபார்முலேஷன்ஸ் தான் என்னது, நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ், ஓகேவா. இங்கே என்ன பண்ணுவாங்க, நியூ ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் டாக்ஸிசிட்டி, ஓகேவா, இந்த டாக்ஸிசிட்டி இல்லாமல் நல்ல எஃபிஷியண்டான ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் என்னது, ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. நம்மளோட நோக்கமே என்னது, பேஷண்ட்ஸ்க்கு எஃபெக்டிவாக சேஃப்டியாக தான் ட்ரக்கை கொடுக்கணும், ஓகேவா. இந்த ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ரோச்சஸ் எல்லாம் சேர்ந்துருக்குன்னா நிறைய பாலிமர் ஆஃப் சயின்ஸ் இருக்கும், ஓகேவா. ஃபார்மசூட்டிக்ஸ், அது மாதிரியே பயோ கான்ஜுகேட் கெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, ஓகேவா, நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக எல்லாம் ட்ரக்ஸ் இருக்குது, ஓகேவா. பிளட் செல்ஸே ட்ரக்கை கேரி பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறாங்க, ஓகேவா. இந்த நானோ பார்ட்டிகிள், ஓகேவா, நானோ டெக்னாலஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ்டான மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்டிமம் கான்சன்ட்ரேஷன், ஓகேவா. நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ட்ரக் எடுக்கிறோம், பேராசிட்டமால், ஓகேவா, ஒரு டேப்லெட் 600 mg எடுக்கிறோன்னா அது நம்ம பாடியில் பல ப்ராசஸை தாண்டி தான் போயிட்டு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஓகேவா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ட்ரக்கு டிகிரேட் ஆகியே போயிடும், ஓகேவா, ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணால் முன்னாடியே. அப்போது அந்த மாதிரி ட்ரக்ஸோட கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக நம்ம பெனிஃபிட்டாக கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அந்த டார்கெட்டில் போய் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு டோஸை நம்ம கொடுத்தாலே போதுமானது, ஓகேவா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இனோவேட்டிவாக யோசித்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் என்னது, இந்த நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா, கிளியரா. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு, ஓகேவா, எந்த மோடில் இந்த ட்ரக் டெலிவர் ஆகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், சஸ்டெயின்ட் ரிலீஸ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், கண்ட்ரோல்டு ரிலீஸ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. இது என்னென்னா மோட் ஆஃப் நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பை ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், நாசோபல்மினரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம், மியூகோ அட்கசிவ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், இம்ப்ளான்டபிள் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. இது எல்லாமே கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோடு, ஓகேவா. ஃபஸ்ட்டு டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ட்ரக் டெலிவரின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஓகேவா. குறிப்பிட்ட அந்த டார்கெட்டை மட்டுமே ரீச் பண்ணி, ஓகேவா. இப்போ டியூபர்குலோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சில ஜீன்ஸ் தான் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா. நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது பர்டிகுலராக நம்ம அந்த ஜீனை தான் போய் டார்கெட் பண்ணணும், ஓகேவா. இப்போ கேன்சருக்கு கேன்சர் செல்லு, அப்போது அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டை போய் பண்ணி அந்த டார்கெட்டில் ட்ரக்கோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னது, டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. ஸோ இம்ப்ளான்ஸ் அது மாதிரியே பார்த்தீங்கன்னா லிப்போசோம்ஸ் எல்லாம் கூடவே என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, லிப்போசோம்லேயே கான்ஜுகேட் பண்ணி ஆன்டிபாடிஸ் வச்சுருப்பாங்க. நானோ பார்ட்டிகிள்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான செல்ஸ் எல்லாமே நானோ பார்ட்டிகிள்ஸில் என்ன பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இதான் என்னது டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்ட் ரிலீஸ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. சஸ்டெயின்டு, ஓகேவா. ஸோ சஸ்டெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொலாங்டு தெரப்பட்டிக் எஃபெக்டாக, ஓகேவா. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரக் தான் இருக்கும் சிங்கிள் டோஸில், ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃபிடிபின், ஓகேவா. நிஃபிடிபின் டேப்லெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதை ஆல்ரெடி ஃபார்மகாலஜியில் படிச்சிருவோம், ஓகேவா. நிஃபிடிபின் டேப்லெட்டை சஸ்டெயின் ரிலீஸ் இல்லாமல் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அது பேஷண்ட்டுக்கு டெத்தை கூட ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா. ஸோ நிஃபிடிபின் டேப்லெட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட்டாக தான் இருக்கும், ஓகேவா. அது ஒரே டோஸ் தான், ஓகேவா. இப்போ மார்னிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து சர்டன் ஹவர்ஸ்க்கு அந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி தெரப்பட்டிக் ஆக்ஷன், ஓகேவா, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி பிளட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் டைமில் எடுக்கிற அந்த டோஸ் ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு ஒரு தெரப்பட்டிக் எஃபெக்ட், ஓகேவா, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதா என்னது சஸ்டெயின் ரிலீஸ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா. ஸோ ஒரு ட்ரக்கை பிளட்டில் ஸ்டெடி ஸ்டேட்டாக அந்த பிளாஸ்மாவில் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும், ஓகேவா. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, சர்டன் கோட்டிங்ஸ் அதுமாரி இன்ஜெக்டபிள் ஃபார்முலேஷன்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு ரிலீஸ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், ஓகேவா.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் லெவல் பிளட்டில் எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோஸில் ட்ரக் எடுத்துகிட்டே இருக்கணும். இங்கேயும் சேம் தான், கண்ட்ரோல்டாக நம்ம பிளட்டில் இந்த ட்ரக் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் சிங்கிள் டோஸ் கிடையாது. ஓகேவா? அந்த காம்பவுண்ட் ஆல்ரெடி நம்ம பாடியிலேயே வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்ப்ளான்ஸ், டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ், ஓகேவா, இன்னும் நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? இம்ப்ளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அடியில் என்ன பண்ணியிருப்பாங்க, மைனர் சர்ஜரி யூஸ் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ட்ரக் மாதிரி எடுத்துக்கிறது கிடையாது. அங்கேருந்தே என்ன ஆகும், தேவைக்கேற்ப ட்ரக்கு கண்ட்ரோல்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் என்னது, கண்ட்ரோல்டு ரிலீஸ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு எஃபிஷியண்ட்டாக பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கக்கூடிய டோசேஜ் தான் என்னது, இந்த ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்லிங்குவல் டேப்லெட்ஸ். ஓகேவா? டங்கு கடியில், ஓகேவா, இந்த ஐசோசார்பேட் டைநைட்ரேட் அந்த மாதிரி ஆன்ஜினாக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் மாதிரிப்பட்டது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஆயிரும், அந்த ஆன்ஜினா பெயினுக்கு டங்கு கடியில் வச்சாலே ட்ரக் ஈஸியாக டெலிவர் ஆகிரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நாசோ பல்மனரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இது எப்படிப்பட்டதுன்னா இந்த இன்ஹேலர்ஸ். ஓகேவா? இன்ஹேலர்ஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன்ஸ் இருக்கும். இது என்ன இருக்கும், நம்மளோட நாசோ, ஓகேவா, நேசல், அது மாதிரியே லங்கோட மியூக்கஸ் மெம்பரைன் வழியாக என்ன ஆகும், அப்சார்ப் ஆகி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போய் நமக்கு தேவையான ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? பிராங்கோ டைலேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸோட அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்னால் பேஷண்ட்ஸ் அந்த ட்ரக்கை விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. ஓகேவா? யாருமே ட்ரக்கை விருப்பப்பட்டு எடுக்கிறது இல்லை. இங்கே அதை அவாய்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போது பிபி, பிளட் சுகர், ஓகேவா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஆனால் இப்போ சில நாஷியஸோ இல்லை அன்பெலட்டபிள் நேச்சர், இந்த மாதிரி அந்த ட்ரக்ஸோட ஏதாவது ஒரு டிஃபெக்டோ இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு ட்ரக்கை கொடுத்தோன்னா அப்போ பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸோட அந்த ட்ரக்கை எடுத்துப்பாங்க. ஓகேவா? அடுத்து அக்யூரேட் டோசிங், எஃபிகசி, சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறோம், டாக்ஸிசிட்டி சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறோம், அதுமாதிரியே ட்ரக் கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் பாடியில். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட கம்ஃபர்டபுளை என்ன பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம். இன்னும் ட்ரக்கு பாடியிலே ட்ரக் அக்குமுலேஷன், ஓகேவா, கிரானிக்காக எடுக்கும்போது அந்த மாதிரி அக்குமுலேட் ஆகிறதையும் தடுக்கிறோம். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குது. அது மாதிரியே ரிப்பீட்டட் டோஸும் தேவை, நெசசரி. இன்னும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கு ஒரே டைமில் டெலிவர் ஆகிற மாதிரியும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ், நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஓகேவா? ஸோ சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸில் மெயினாக ப்ராப்ளம் புவர்லி சால்யூபிள் ட்ரக்ஸ். ஓகேவா? அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ், ஓகேவா, அட்வான்ஸாக யூஸ் பண்ணுற இந்த சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி இந்த புவர்லி சால்யூபிள் ட்ரக்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல பயோ அவைலபிலிட்டியை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த புவர்லி சால்யூபிள் ட்ரக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பயோ அவைலபிலிட்டி கம்மியாயிரும். ஓகேவா? நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணணும். இன்னும் பீடியாட்ரிக், ஜெரியாட்ரிக் வயசானவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்னும் ட்ரக்கோட அடிக்டிவ் நேச்சரை ஓவர் கம் பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இந்த நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம எம்ஆர்பியில் ஃபார்மசூட்டிக்ஸ் இதோட பார்த்திங்கன்னா நம்ம எம்ஆர்பியில் ஃபார்மசூட்டிக்ஸ் டாபிக் மொத்தமாகவே சிலபஸை கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ எப்போ வேணாலும் வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டாப்பிக்கை பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது முடிச்சாச்சு. நம்ம இனி அடுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக், ஓகேவா, நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் நம்மளை அடுத்து எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இன்னும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.